ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஹாய், நம்ம இன்னைக்கு எங்கே இருக்கோம் அப்படின்னா, தம்ப்நெயில் பார்த்து பாதி பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க. எஸ், நம்ம இன்னைக்கு வந்து பாண்டிச்சேரியில் தான் இருக்கோம். நம்ம இப்போ வந்து போயிட்டு இருக்கிறது வந்து என்ன இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மங்க்ரூவ் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா. அங்கே வந்து போட்டிங் கூட்டிகிட்டு போகிறாங்க. நல்லாவே இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் வந்து துறைமுகம், அப்புறம் வந்து மங்க்ரூவ் ஃபாரஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ளே வந்து கூப்பிட்டு போகிறாங்க. போட்டிங்கில் வந்து 10 மெம்பர்ஸ் வந்து அலோவ் பண்ணுறாங்க. ஒரு போட்டுக்கு 10 மெம்பர்ஸ். அதில் வந்து நானும் என் ஹஸ்பண்டும் அப்புறம் மிச்சம் இருக்கவங்க எல்லாமே ஒரே ஃபேமிலி தான். அவங்களுமே வந்துட்டு விளாக் எடுத்துகிட்டே தான் வந்தாங்க. நல்லா ஜாலியாக பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு செம்ம ஃபன்னாக இருந்துச்சு. நானும் என் ஹஸ்பண்டும் மட்டும்தான் பாண்டிச்சேரி வந்திருந்தோம். பாப்பா 2 பேருமே வந்துட்டு அவங்க பாட்டி வீட்டுக்கு போயிட்டாங்க. ஸோ அதனால் நாங்கள் 2 பேர் மட்டும் வந்தோம். ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வந்தாச்சு. ஆக்சுவலாக ஃபாரஸ்ட்டு அப்படின்னு சொன்னதுமே உள்ளே வந்துட்டு பயங்கரமாக இருக்கும். நிறைய அனிமல்ஸ்லாம் வந்து போகும். நம்ம அந்த ஹாலிவுட் மூவிஸ்லாம் பார்ப்போம்ல, அந்த மாதிரிலாம் இருக்கும்னு நினச்சி எக்ஸ்பெக்ட் பண்ணி போனோம். ஆனால் நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி போகிறோமோ அதுக்கு ஆப்போசிட்டாக தானே எப்போவுமே நடக்கும். அதுதானே உலக வழக்கம். அதே தான் அங்கேயும். நிறைய குப்பை, ஒரே ஸ்மெல்லு. ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போன மாதிரியே தெரில, ஏதோ சாக்கடைக்குள்ளே போன மாதிரி தான் இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் க்ளீன் பண்ணி கொஞ்சம் மெயின்டைன் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும் எக்ஸ்பீரியன்ஸு. போட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்லா இருந்துச்சு. ஆனால் அந்த ஃபாரஸ்ட்டுன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகும்போது பயங்கர ஸ்மெல்லு. அதுதான் ஒரே பிரச்சனை. மற்றபடி ஓகே தான். அப்புறம் வந்து ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு ஒரு 1/4 மணி நேரம் டைம் கொடுத்தாங்க. அது என்ன இடம்ன்றது சத்தியமாக எனக்கு தெரியவே இல்லை. சீரியஸாகவே உள்ளே போய் சுற்றி பார்த்துட்டு வாங்க, ஒரு 1/4 மணி நேரம் போட் வெயிட்டிங்கில் இருக்கும் அப்படின்னு சொல்லி உள்ளே அனுப்பிச்சி விட்டாங்க. அங்கேயும் நிறையா பேர் வந்து ஃபோட்டோஸு செல்ஃபீஸ்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. உள்ள கடையும் இருந்துச்சு. நாங்கள் வெயிலில் போனதுனால தண்ணி தாகமாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அங்கே போய் ஆளுக்கு ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தோம். வியூவர்ஸ் யாருக்காச்சும் இந்த இடம் என்ன இடம், இதோட ஹிஸ்ட்ரி என்னன்னு தெரிஞ்சுன்னா கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் யார்கிட்டையும் கேட்டோம், யாருமே எந்த ரெஸ்பான்ஸுமே சரியாக பண்ணலை. மேபி அவங்களும் தெரியாமல் கூட இருந்திருக்கலாம். இது என்ன இடம், இது ஏதாச்சும் இதுக்கு முன்னாடி ஹிஸ்ட்ரி இருக்கா அப்படின்றது எனக்கு தெரியலை. ஆனால் நிறைய பேர் வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. தெரிஞ்சவங்க கொஞ்சம் சொல்லுங்கள். அப்படியே நேராக அந்த கடைக்கு போயிட்டு ஆளுக்கு ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுட்டு அப்புறம் ஒரு 15 மினிட்ஸ் கழித்து போட்டை எடுத்துட்டாங்க. அப்படியே வந்துட்டோம். கரெக்டாக ஒரு 1 ஹவரில் வந்துட்டு ஒரு 3 இடம் சுற்றி காமிச்சாங்க. அந்த துறைமுகம், அப்புறம் வந்து மங்க்ரூவ் ஃபாரஸ்ட்டு, அப்புறம் இன்னொரு இடம் வந்து போனோம்ல அந்த இடம் பேர் என்னன்னு எனக்கு தெரியலை. இதுக்கு வந்து ஒரு ஆளுக்கு வந்து 300 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. 300 ரூபா சார்ஜுங்கிறது என்னை கேட்டால் கொஞ்சம் ஜாஸ்தி தான். ஏன்னா 1 ஹவர்லேயே வந்துட்டு 3 இடம் சுற்றி காமிக்கிறாங்க. அந்த 3 இடமும் வந்து ரொம்ப தூரம்லாம் கிடையாது, ரொம்ப பக்கம்தான். ஃபஸ்ட்டு துறைமுகத்துலேருந்து அங்கிட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி மங்க்ரூவ் ஃபாரஸ்ட்டு. அந்த ஃபாரஸ்ட்டுக்கு உள்ளே போயிட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் தூரத்துலேயே வந்து இன்னொரு இடம் இருக்குது. அந்த இடம் பேர் தெரியலை. அங்கேருந்து அப்படியே வந்து பீச் ஒட்டி கூட்டிகிட்டு போயிட்டு திரும்ப கொண்டாந்து நம்மளை இறக்கி விட்டுறாங்க. இதுக்கு வந்து 300 ரூபா வாங்குறாங்க ஒரு ஆளுக்கு. என்னை கேட்டால் அந்த 300 ரூபாங்கிறது கொஞ்சம் அதிகம்தான். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து எங்களுக்கு வந்து சொல்லும்போது ஒரு ஆளுக்கு 400 ரூபா 500 ரூபா இந்த மாதிரி ஒரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி ரேட்டு சொன்னாங்க. அப்புறம் லாஸ்ட்டாக வந்து கேட்கும்போது ஃபைனலாக வந்து ஒரு ஆளுக்கு 300 ரூபா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஏன் இப்படி மாற்றி சொல்கிறாங்கன்றது தெரியலை. ஏன்னா ஒவ்வொரு போட் ஹவுஸ்லேயும் வேறு மாதிரி வந்து டிக்கெட் சார்ஜ் பண்ணுறாங்க.
இது வந்து என்ன மாதிரியான விலைன்னு எனக்கு தெரியலை. ஆனால் 300 ரூபாங்கிறது கொஞ்சம் ஜாஸ்தி தான். பட் நல்லா இருந்துச்சு. அந்த பீச் ஒட்டி கூட்டிகிட்டு போயிட்டு அப்படியே கூப்பிட்டு வந்து திரும்ப வந்து இறக்கி விட்டுட்டாங்க. அப்படியே நாங்கள் அது பக்கத்தில் பீச் ஒட்டி போய் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு ரெண்டல் ஸ்கூட்டி தான் எடுத்திருந்தோம். அங்கேருந்து அப்படியே நாங்கள் வந்து ரெசார்ட்டுக்கு கிளம்பியாச்சு. அங்கேருந்து கிளம்புறப்ப கரெக்டாக டைம் வந்து ஒரு 2 o'clock அந்த மாதிரி இருக்கும். நல்ல பசி வேறு, மத்தியான நேரம். சரின்னு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அங்கே இருக்க பக்கத்தில் இருக்க கடைக்கு போனோம். அது ஒரு காம்ப்ளெக்ஸ் மாதிரி, ஒரு ஸ்ட்ரீட் மாதிரி, அங்கே உள்ளேயே வந்து நிறைய கடை இருந்துச்சு. சரின்னு உள்ளே போனால் மத்தியான நேரத்தில் வந்து கடை இருக்காதான். ஃபுல்லாக எல்லா கடையுமே க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. ஒரு கடை கூட இல்லை. அப்படியே நாங்கள் ரெசார்ட்டு கிளம்பி போயிட்டோம்.